என்னோடு இணைந்திருப்பர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னோடு இணைந்திருப்பர். யார் கடவுளோடு இணைந்திருப்பர்? கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் கடவுளோடு இணைந்திருப்பார்கள். மத்தேயு 3:8 பிரகாரம் மனந்திரும்பலுக்கேற்ற கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். எபேசியர் 5:9 பிரகாரம் ஒளிக்குரிய கனிகளாகிய உண்மை, நன்மை, நீதி என்னும் கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். கலாத்தியர் 5:22 வாசிப்பது போல அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, சாந்தம், தன்னடக்கம், விசுவாசம், நன்மையை போன்ற ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். கலாத்தியர் 2:20 வாசிப்பது போல வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பார்கள். பிலிப்பியர் 1:21 வாசிப்பது போல உலகத்தை கண்டு அஞ்சாதபடி, உலகத்துடைய அச்சுதலை கொண்டு அஞ்சாதபடி ஸ்தேவானை போல வாழ்ந்து கிறிஸ்துவே வாழ்வு, சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்று சொல்லி வாழக்கூடியவர்கள் இறைவனோடு இணைந்திருப்பார்கள். எபேசியர் 3:17 வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இயேசு கிறிஸ்து உள்ளங்களில் குடிகொள்வாராக சொன்ன வார்த்தைக்கேற்ப நாம் கொடுக்கிற நம்பிக்கையினுடைய அந்த ஆழம், நாம் கொடுக்கிற நம்பிக்கையினுடைய இந்த அகலம், நாம் கொடுக்கிற நம்பிக்கையினுடைய அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வரச்செய்து வளரச் செய்து வாழ வைக்கும். இத்தகைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் ஆண்டவரோடு இணைந்திருப்பார்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அவர் இசைந்து கொடுத்தவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள் அகமகிழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.